تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير الناس. சவுதி ஹசரத் அவர்கள் எனது ஆசிரியருமான என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியான ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. وقال رسول الله صلى الله عليه وسلم من آتاه الله حفظ القرآن وظن أن أحدا أوتي أفضل مما أوتي فقد صغر أعظم النعم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஈருலகத் தலைவர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமிக்க குடும்பத்தினர் மீதும் அன்னாரின் அருமை தோழர்களின் மீதும் இந்த விழாவில் பங்கு கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை துவங்குகிறேன். தாருல் உலூம் சித்திகியா மதரசாவில் தன்னை இணைத்து குர்ஆன் மனன வகுப்பில் சேர்ந்து குர்ஆனை மனனம் செய்து உஸ்தாதுமார்களிடத்தில் ஒப்பித்து ஹாஃபிலுல் குர்ஆனாக சிறப்பு பெற்றிருக்கிற 2 ஹாஃபில்கள், அதே போல பெண்கள் மதரசாவில் இணைந்து முஅல்லமாக்களாக அந்தஸ்து உயர்ந்திருக்கிற 2 சகோதரிகள், 4 பேருக்கும் பட்டம் வழங்கி சிறப்பாக நடந்து முடிய இருக்கிறது இந்த விழா. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த நேரம் என்பது மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? ஹாஃபில்களாக பட்டம் பெற்றிருக்கிற இந்த 2 கண்மணிகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு தருணம். இவர்களை மதரசாவிற்கு அனுப்பி அவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தானதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். இவர்களை ஹாஃபில்களாக உருவாக்கிய உஸ்தாதுமார்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தருணம். இத்தகைய உயர்ந்த நல்லவர்களை உருவாக்கும் எண்ணத்தோடு இந்த மதரசாவை ஏற்படுத்தி இதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற அந்த நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்ற தருணம். உங்கள் எல்லோரோடும் சேர்ந்து இங்கு துஆ செய்து வாழ்த்த வந்திருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் மிக அதிக மகிழ்ச்சிக்கு தகுதி வாய்ந்த ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த நிகழ்வு தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்விலே கிடைக்கப்பெறுகிற இறைவனுடைய பாக்கியங்களிலேயே ஆக மிக உயர்ந்த பாக்கியமாக அடையாளப்படுத்துவது குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்திருக்கிற இந்த பாக்கியம் என்று சொல்கிறார்கள்.
மன் ஆத்தாஹுல்லாஹு ஹிஃப்லல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி, வலன்ன அன்னஹு ஊத்திய அஃலல மிம்மா ஊத்திய, அவர் வேறொருவரை பார்த்து தனக்கு வழங்கப்பட்ட பாக்கியத்தை விட இவர் சிறப்பான பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறார் என்று கருதினால், ஃபகத் ஸகர அஅலமன் நிஅம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற மகத்தான ஒரு பேரருளை இவர் அற்பமாக கருதிவிட்டார், இவர் குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் இதற்கு நிகராக இதே போன்ற வாசக அமைப்புள்ள வேறு எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, குர்ஆன் அதை மனனம் செய்வதற்கும் அதை ஓதுவதற்கும் அதில் உள்ள விளக்கங்களை கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பை பெற்ற இந்த பாக்கியம் இருக்கிறதே, இது ஈடு இணையில்லாத ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக உதாரணத்தோடு சொல்கிறார்கள், இத்தகைய பாக்கியம் நிறைந்த ஹாஃபில்கள் ஒரு கால் சிறுபிராயத்தில் அவர்களோடு விளையாண்ட அல்லது அவர்கள் குடும்பத்தில் ஒன்றாக பிறந்த அவர்களுக்கு சம வயதுள்ளவர்கள் வேறு ஏதாவது உயர்தரமான கல்வியை கற்றிருக்கலாம், அவர்கள் பெரிய பட்டதாரிகளாக கூட உருவாகலாம், அல்லது அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பெற்று படித்து கொண்டிருக்கலாம். அவர்களையெல்லாம் பார்த்து இன்னாரெல்லாம் இப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது நான் மட்டும் மதரசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேனே, நான் மட்டும் மதரசாவில் குர்ஆனுடைய கல்வியை தானே கற்றிருக்கிறேன் என்பதாக ஒருவர் நினைப்பது அல்லாஹ் வழங்கிய மகத்தான பேரருளை குறைத்து மதிப்பிடுவதாகும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று எத்தனையோ சாதனைகள் அல்லது போட்டிகள் நடக்கின்றன. மாநில அளவிலே போட்டிகள் நடக்கிறது, சர்வதேச அளவிலே போட்டி நடக்கிறது, தேசிய அளவிலேயும் போட்டிகள் நடக்கிறது. ஆனால் ஒருவர் சர்வதேச அளவிலே நடந்த ஒரு போட்டியிலே மகத்தான வெற்றி அடைந்து அதற்காக அவருக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. தங்க பதக்கம் என்பது எவ்வளவு பெருசாக இருக்கும்? பார்ப்பதற்கு சின்னதாகத்தான் இருக்கும். அதை கழுத்திலே மாட்டிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் விளையாட்டு வீரர்களிலே பங்கு கொண்ட எல்லோருக்கும் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பெரிய பெரிய பார்சல், அவர்களுக்கு நல்ல ஜோடிக்கப்பட்ட பெரிய பெரிய பாக்ஸுகள் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இப்போ முதல் தரத்தில் போட்டியிலே வென்ற தங்கப்பதக்கம் வாங்குகிற அவர் நினைக்கிறார், நமக்கெல்லாம் இத்தனோண்டு ஒன்றை பரிசாக கொடுத்தார்கள், என்னோடு விளையாட வந்தவர்களுக்கு மிக பெருசாக பரிசு கொடுக்கிறார்கள் என்று நினைப்பார். என்றால் அந்த நினைப்பு, அந்த எண்ணம் எப்படி தவறானதோ, அறிவுக்கு உகந்ததாக இல்லையோ, அதுபோலதான் ஹாஃபிதுல் குர்ஆனாக இருக்கிற ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட கல்வியினுடைய மதிப்பை உணராமல் வேறொன்றை பார்த்து ஏங்கினார் என்றாலோ அல்லது பெரிதாக கருதினார் என்றாலோ, அல்லாஹ் அவருக்கு வழங்கிய மாபெரும் நிஅமத்தை அற்பமாக கருதிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு உத்தரவாதத்தோடு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன், இத்தகைய வாய்ப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்ற இந்த ஹாஃபில்கள் மிக மகிழ்ச்சி அடைகிற ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மதரசா சார்ந்த உஸ்தாதுமார்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இந்த மதரசாவிலே ஹாஃபில்களாக பட்டம் பெறுகிற ஹாஃபில்களுக்கு இது 2வது பட்டமளிப்பு விழா என்று கேள்விப்பட்டேன். சுமார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் 6 ஹாஃபில்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்களுடைய சேவையை பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தகவலை சொல்கிறேன். இங்கு ஹாஃபில்களாக ஏற்கனவே உருவான அந்த 6 ஹாஃபில்களில் 3 பேர் நம்முடைய தாவூதியா அரபிக் கல்லூரியிலே ஆலிம் வகுப்புக்காக படித்து கொண்டிருக்கிறார்கள், ஓதி கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 ஹாஃபில்களும் மிக சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள், ஒவ்வொரு தேர்விலையும் அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் என்பது ஏ கிரேடு, அலா தரஜா என்ற அரபியிலே சொல்வார்கள்.
ஏ கிரேடு என்கிற அந்த தரத்திலே அவர்கள் மதிப்பெண்களை பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த மதரசா ஹாஃபில்களை உருவாக்கியதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை தொடர்ந்து சிறந்த ஆலிம்களாக உருவாக்குவதற்கு வித்திட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது அவர்களுக்காக நாம் விசேஷமாக துஆ செய்தாக வேண்டும். அவர்களை கண்டிப்பாக பாராட்டியே தீர வேண்டும். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, ஹாஃபிலுல் குர்ஆன் என்கிற இந்த ஹுஃபால்களுக்கு 10 விதமான சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஹதீசுகளின் அடிப்படையில் இருந்து அறிய முடிகிறது. அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது? அந்த 10 சிறப்புகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, ஹாஃபிலுல் குர்ஆன் 3 சந்தர்ப்பங்களிலே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். முதலாவது, இமாமத் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தொழுகை நடத்தக்கூடிய ஜமாத் தொழுகையிலே இமாமத் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த இமாம்களில் யார் அதிகம் ஓதி இருக்கிறாரோ அவர்தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். எல்லோரும் ஒரே அளவிலே ஓத தெரிந்தவர்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்தவர்களில் யார் முதன்மையாக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது வயதிலே யார் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் வயதை விட குர்ஆனை அதிகம் மனனம் செய்திருக்கிற, குர்ஆனை அதிகம் ஓதுகின்ற அவர்கள் இமாமத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்கிற அந்த ஒரு அந்தஸ்து சிறப்பம்சம் ஹாஃபில்களுக்கு இருக்கிறது. அதே போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசு நிர்வாகம் சார்ந்த எந்த ஆலோசனைகளாக இருந்தாலும் அந்த ஆலோசனை கமிட்டியிலே ஹாஃபில்கள் அதிகமாக இடம்பெறுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். மார்க்கம் சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த ஆலோசனைகளிலே குர்ஆனை கற்றறிந்த ஆலிம்களும் ஹாஃபில்களும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, அதே போல போர்க்களத்திலே அதிகமான பேர் ஷஹீதாகி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஷஹீதுக்கும் தனித்தனியாக ஒரு குழியை தோண்ட மாட்டார்கள். ஒரு குழியிலே 2 பேர் அந்த மாதிரியாக அடக்கம் செய்வதுண்டு. உஹது போரிலே அது போன்று அடக்கம் செய்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குழியிலும் 2 ஷஹீதுகளை, 2 ஜனாசாக்களை வைத்து அடக்க வேண்டும் என்கிற போது முதலாக யாரை உள்ளே வைப்பது அப்படின்னா விசாரிப்பாங்க. இந்த 2 ஜனாசாவில் குர்ஆனை அதிகம் ஓதியவர் யார் என்று விசாரித்து அதிகம் ஓதியவரைத்தான் முதலாவதாக கபரிலே வைப்பார்கள். கபரில் அடக்கப்படுவதிலும் கூட குர்ஆன் கல்வி கற்ற அந்த ஹாஃபில்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி 3 விதத்திலே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அதோடு சேர்த்து குர்ஆன் கற்றறிந்த, குர்ஆனை மனனம் பெற்ற இந்த ஹாஃபில்களுக்கு இருக்கிற இன்னொரு விசேஷமான சிறப்பு என்னவென்றால், இவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமதி ஷைபத்தில் முஸ்லிம் வ ஹாமிலில் குர்ஆன் கைரில் காலி ஃபீஹி வல் ஜாஃபி அன்ஹு. 3 நபர்களை கண்ணியம் செய்வது அல்லாஹ்வை கண்ணியம் செய்வதற்கு சமம் என்பார்கள். ஒன்று, நரை வெளிப்பட்டு விட்ட ஒரு முஸ்லிம், வயோதிகரான முஸ்லிம். 2வது, குர்ஆனை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஹாஃபில். 3வது, நேர்மையை, நீதியை கடைபிடிக்கிற அரசன் என்று இவர்களை கண்ணியம் செய்வது அல்லாஹ்வை கண்ணியம் செய்வது போன்று. அதே போல ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வுக்கென்று குடும்பத்தினர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அல்லாஹ்வுக்கென்று குடும்பத்தினர்களா? யார் அவர்கள் என்று கேட்கிற போது அஹ்லுல் குர்ஆனி ஹும் அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்துஹு. குர்ஆனை கற்றறிந்த இந்த ஹாஃபில்களும் ஆலிம்களும் தான் அல்லாஹுடைய குடும்பம் போன்றவர்கள், அல்லாஹுடைய விசேஷமான நெருக்கத்தை பெற்றவர்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே,
முஸ்லிம்களிலேயே ஆக சிறப்பானவர்கள் யார் என்று பல்வேறு தன்மைகளால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சூழலில் ஒரு இடத்தில் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்ற அந்த ஆலிம்களும் ஹாஃபில்களும் தான் ஆக சிறப்பானவர்கள் என்று சொல்வார்கள். இது இன்னொரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல சொர்க்கத்திலே ஹாஃபில்களுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து சொல்லுவான், உலகத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தது போல ஓதிக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் ஓதி ஓதி கடைசியாக எங்கே முடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த ஸ்தானம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஓத அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். கடைசி ஆயத்தை எங்கே போய் முடிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஸ்தானம், உங்களுடைய அந்தஸ்து என்று சொல்லப்படும். சொர்க்கத்தில் அவர்களுக்கு தனி அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்பது ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது. இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால், மற்ற விஷயங்களுக்கான சிறப்பெல்லாம் அவர்களோடு முடிந்து விடுகிறது. ஆனால் குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபில்களுடைய சிறப்பு என்பது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சேர்ந்து கிடைக்கிறது. திடீரென்று அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்தஸ்தை பார்த்து வியந்து இதுவெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை எடுத்ததன் காரணத்தினால், குர்ஆனோடு தொடர்பு கொண்டதன் காரணத்தினால், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக சென்ற காரணத்தினால் பெற்றோர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்று சொல்லப்படும். அதே போல குர்ஆன் உடையவர்களுடைய இந்த ஹாஃபில்களுடைய சிறப்புகளில் இன்னொன்று என்னன்னா, குர்ஆன் இதை ஓதியவர்களுக்காக தனியாக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரமலான் மாதம் வருகிறது, நோன்பை பற்றிய அந்த ஹதீஸில் குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் வாதாடும், யா அல்லாஹ், இந்த அடியான் இவருக்காக நான் சொல்லக்கூடிய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் சொல்லும். ஏனென்றால் இரவெல்லாம் கண் விழித்து என்னை ஓதினார். நோன்பு சொல்லும், பகலெல்லாம் எனக்காக வேண்டி இவர் பசித்திருந்தார், எனவே நான் சொல்லக்கூடிய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று நோன்பும் குர்ஆனும் போட்டி போட்டு கொண்டு சிபாரிசு செய்யும் என்று வந்திருக்கிறது. கடைசியாக 10வதாக அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர், குர்ஆனிலே திறமையை வளர்த்து கொண்டவர், அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் கண்ணியமிக்க மலக்குமார்களுடன் இருப்பார்கள் என்று சொல்லி ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட 10 சிறப்பம்சங்களை கொண்ட ஹாஃபில்களை இந்த மதரசா நமக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால், இதற்காக நாம் என்ன பாடுபட்டாலும், இதற்காக எவ்வளவு செலவிட்டாலும் அது புனிதமானது தான், அது பலனற்றதல்ல, அது நிச்சயமாக பாக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்லஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை கியாம நாள் வரையிலும் நீடித்து நிலைத்திருக்க செய்வானாக. பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு இன்னும் விரிவடைவதற்கு அல்லாஹ் நல்லுதவி புரிவானாக. இங்கிருந்து வெளியாகக்கூடிய ஹாஃபில்கள், முஅல்லமாக்கள், அவர்களுக்கு கல்வியிலே பரக்கத் செய்வானாக. அவர்கள் கற்ற கல்வியை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த சமூகத்துக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று நல்ல நேரத்திலே துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.